ஹாய், வெல்கம் டு லிங்கம் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டாபிக் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச ஈ = MC² அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற ஒரு பெரிய வீடியோக்களை மேக் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈ = MC². இது வந்து ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும் இது எல்லாமே கலந்த ஒரு தொகுப்பு தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, தனித்தனியாக அவர் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிற ஒரு 1800ஆம் ஆண்டில் லண்டனில் ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறாரு. இவருடைய அப்பா வந்து ஒரு கொல்லர். இவர் பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் பைண்டிங் பண்ணுற ஒர்க் பார்க்குறாரு. சரி அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து புக்ஸ்லாம் பைண்டிங் பண்ண கொடுப்பாங்க. அந்த எல்லா புக்ஸையும் வந்து பைண்டிங் பண்ணுவார். அதே சமயத்தில் கிடைக்கக்கூடிய கேப்பில் எல்லா புக்கையும் படிச்சிடுவார். ஏன்னா இவருக்கு வந்து சயின்ஸில் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். அதுபோல் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இதை வந்து ஒருத்தவங்க பார்த்துருக்குறாங்க. பார்த்தோன்னே அந்த இடத்துல வந்து ஹம்பிரி டேவி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒருத்தர் விரிவுரையாளர். அவர் தான் வந்து எல்லாமே வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய கூட்டம் வந்து ரொம்ப பெருசாக நடக்கும். அவருடைய கூட்டத்துக்கு போனால் டிக்கெட் இல்லாமல் போக முடியாது. அந்த பைண்டிங் அந்த ப்ரெஷ்ஷுக்கு வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு ஒரு சின்ன டோக்கன் கொடுத்து இந்த மாதிரி ஹம்பிரி டேவியோடைய ஒரு எவாபரேஷன் நடக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இவரும் அங்கே போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப அந்த சயின்ஸை பற்றியான ஒரு பெரிய ஒரு துண்டுதல் அவருக்கு ஏற்பட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவரை எப்படியே பார்க்கணும், அவர் எப்படியே அசிஸ்டண்ட்டாக சேரணும் அப்படிங்கிற அவர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஹம்பிரி டேவி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு விரட்டி விட்டுருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே தன்னுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. இடையில என்னாச்சுன்னா ஹம்பிரி டேவிக்கு தின்னப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனவுடனே லேபுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை அப்படின்னு சொன்னோன்னே இவர் போயிருக்கிறாரு, நம்ம ஃபேரடே போயிருக்காரு. ஃபேரடே போனோன்னு என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி ஓகே அப்படின்னு ரெண்டு வந்து கம்பைண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்பைண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க் பண்ணும்போது தான் இவருக்கு தெரியுது 1721ஆம் ஆண்டில் வந்து, அதாவது அவங்க செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. செக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மின்சார கம்பியில் வந்து அந்த காந்த திசை காட்டியிருக்கலாம், அதை வந்து கொண்டு செல்லும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது செங்கோணத்திற்கு இதாக வந்து அது வந்து விலகி இருக்கு. எதுக்குடா அது இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொள்ளாரு. ஆராய்ச்சி கொண்டோன்னு தான் அவங்களுக்கு தெரியுது, அதாவது மின்சாரமும் காந்தப்புலமும் ரெண்டும் ஒன்று தான், வேறு கிடையாது. மின்னாற்றலை காந்த ஆற்றலாகவும் காந்த ஆற்றலை மின்னாற்றலாகவும் மாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை தெரியுது. அப்புறம் அதில் என்ன அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆற்றல் அழின்மை விதியை வந்து உருவாக்குறாரு. அதாவது ஒரு ஆற்றலை வந்து ஒரு உருவத்திலேருந்து எந்த ஆற்றலை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது, அது வந்து ஒரு வடிவத்திலேருந்து எந்த வடிவத்திலும் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஓகே அப்படின்றாங்க. அதுக்கு முன்னால் அவர் வந்து எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மேக்னெட்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே தனித்தனி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவர் வந்து சொன்னோன்னா தான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு ஓகே அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஈயை வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்னா வந்து மாசு. ஸோ மாசை பற்றி பார்த்தீங்கன்னா 1780ஆம் ஆண்டில் வந்து ஆண்டனி லாரன்ஸ் லவாய்சியர் அப்படிங்கிற ஒரு வேதியியல், அதாவது கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய மெயின் ஜாப் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டில் வந்து வரி, அதாவது யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்கள்ட்டலாம் வந்து வரி வாங்கி அங்கே கவர்மெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிட்டு தான் அவருடைய வேலை. இது வந்து பார்த்தியமாக பார்த்துருக்காரு. சரி ஓகே, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து முழுமையாக இறங்கிட்டார். இறங்கினவொன்னே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் வந்து எப்போ இருந்திருக்காருன்னா 16ஆம் லூயி அப்படிங்கிறாங்களா, ஸோ அவர்கிட்ட வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த காலகட்டத்தில். அவர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு அரசில் வந்து நிறைய நன்மைகளும் இருந்து செஞ்சுருக்கிறாரு. அடுப்பில் வந்து விறகுலாம் எரிப்போம். விறகுலாம் எரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு என்ன ஆகும்னா, அது கரியாக மாறிடும். அந்த கரியில் தான் வந்து என்னென்னா சாம்பலாக போயிடுது, அது வேஸ்ட்டு. ஸோ இது வந்து மாசுன்னு சொன்னாங்க. இது வந்து மாசில் வந்து இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மாசுங்கிறது வந்து மாறவே மாறாது, அது எல்லா இடத்துலையும் சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிற கண்டுபிடிச்சார். நம்ம வந்து நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விறகு வந்து நம்ம வந்து எரிக்கும்போது வந்து கரியாக மாறும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து விறகு அப்படிங்கிறது ஒரு பருப்பொருள். அந்த பருப்பொருள் வந்து என்ன பண்ணுதாங்கன்னா, அது ஒரு நிறையில் இருக்குது. அது எரிஞ்ச அப்புறம் வந்து சாம்பலம் மாறிடுது, அது வந்து வேறு நிறையில் வருது. அப்படின்னா வந்து ஆற்றல் வந்து ஒன்றையோடைய தொடர்பு கிடையாது, வந்து வேறு ஒரு வடிவத்தில் மாறும் அப்படிங்கிற சொன்னோன்னே அது இல்லை அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சுடுதண்ணி, ஒரு சாதாரண நார்மல் வாட்டரை எடுத்து அதை என்ன பண்ணியிருக்காருன்னா நல்லா ஹீட் பண்ணி ஒரு குழாயிலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஹீட் பண்ணும்போது பாதி வந்து ஆவியாகி வேப்பராயிரும். அதுக்கப்புறமாட்டு அந்த பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த தண்ணியை வந்து கூலிங் பண்ணி அப்படி பிடிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இவர் வந்து ஊற்றினதுக்கப்புறமா சூடாக இருக்கும் அந்த தண்ணி, அதோடைய அந்த வாயுடைய மூலக்கூறு நிறையும் அந்த பைப்லேயே வந்துருக்கும். அந்த பைப்போடு வரும்போது அந்த இரும்பு பைப்போட அந்த நிறையும், அதுக்கு அப்புறம் குளிர்ச்சிக்கு பிறகு பிடிச்ச அந்த நீரோடைய நிறையும் சமம் அப்படின்னு இருக்கிறது. அதாவது இந்த பக்கம் செலுத்தும் போது என்ன இடம் இருந்துச்சோ என்ன நிறை இருந்துச்சோ அதே நிறையில் தான் வந்து அது சைடில் பிடிக்கும் போதும் ஒரே நிறையில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற அறிவியல் அறிஞர்கள்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, செக் பண்ணி வந்து ஓகே கரெக்டாக அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்டுபிடிச்சவர்
இவருடைய தலையை வந்து துண்டிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த 1789ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்துச்சு. ஃப்ரெஞ்சு புரட்சி ஒரு 10 வருஷமாக நடந்துருந்தது. அப்போ வந்து அதில் இருக்க இந்த அரசு அதிகாரிகள் அப்புறம் இந்த அரசர்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்கிறாங்க. அப்போது இவருடைய தலையும் வந்து துண்டிக்கப்பட்டது. ஆனால் கோர்ட்டில் வந்து தீர்ப்பாயிருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து நிரபராதி, அவர் மேலே தப்பு கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இறந்துட்டார். இறந்தவர் திரும்ப கொண்டு வரவா முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா சி அப்படிங்கிறது வந்து லெட்டின் மொழியில் செலிடிட்டஸ் அப்படிங்கிற பேர். செலிடிட்டஸ்னால் வந்து ஒரு பொருள் வேகமாக போச்சுன்னா அதை குறிக்க வந்து சின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சி பார்த்திங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் தான். அதை பற்றி நிறைய விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் அதை பற்றி முதல்ல வந்து தெரிஞ்சவர் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் தான். இவர் பார்த்திங்கன்னா அந்த 1750ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில், அதாவது அந்த நம்ம சொன்னா இருக்கணுவே வேறு நம்ம ஃபேரடே போய் சந்திக்க போயிருக்காப்புல. 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சரிப்பா நம்ம 2 ஒன்று போல் ஒர்க் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபேரடேக்கு நான் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் வயசு அதிகமாகி போச்சு. ஃபேரடேக்கும் ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல் வந்து பண்ணியிருக்கிறாரு. மேக்ஸ்வெல் பண்ணும்போது அப்போ தான் மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்சிருக்காப்புல. ஏன்னா சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டு, அது வந்து லைட் அது ஈக்குவல் டு லைட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ஒரு வினாடிக்கு வந்து 3.5 லட்சம் கிலோமீட்டர் செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காப்புல. ஏன்னா நான் ஏற்கனவே பார்த்தோம், என்ன பார்த்தோன்னா ஆற்றல், அதாவது காந்த ஆற்றல் வந்து மின்னாற்றலாகவும் மின்னாற்றல் வந்து காந்த ஆற்றலாகவும் மாறுது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துலலாம் மாறுது. அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லலாம், டைம் அது சொல்லலாம். அது வந்து அட் வாட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதை வந்து பார்த்துருக்காப்புல. அதில் தான் வந்து கண்டுபிடிச்சதான் வந்து ஒளியோட திசை வேகம். ஒளியோட திசை வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை இது பண்ணியிருக்காங்க. இப்போ எம் சொல்லியாச்சு, இ சொல்லியாச்சு, சி சொல்லியாச்சு. அப்புறம் சி ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது. அதுனா என்ன? ஸோ அதுக்கு பார்க்கறதுக்கு மேலே அது ஒரு கதை இருக்குது. அதாவது எமிலி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க வந்து எல்லாமே படிப்பாங்க. அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே படிப்பாங்க. அவங்க வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூட்டன் சொன்ன லாவையே உடச்சிருக்காங்க. அதாவது நியூட்டன் என்ன சொன்னார், அதாவது ஒரு பொருள் வந்து மேலேருந்து கீழே விழுதுன்னா அந்த பொருள் வந்து எந்த ஸ்பீடில் வருதோ அதோட 2 மடங்கு வந்து வேகமாக போகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, உதாரணத்துக்கு ஒரு சின்ன டப்பாவில் ஒரு கிளே இருக்குன்னு வச்சுக்கோமே, களிமண் இருக்குது. மேலே இருந்து வந்து ஒரு காந்தத்தையோ இல்லாட்டா வந்து ஒரு இரும்பு துண்டே போடுங்க. போட்டோன்னே என்ன ஆகும்னா, இப்போ இந்த களிமண்லேருந்து மேலே ஒரு அடின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அது எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னா வந்து ஒரு 2 மடங்கு போகும். ஆனால் அதோடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா 4 மடங்கு இருக்கும் அப்படின்னு யார் சொன்னால் எப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நியூட்டன் என்ன சொன்னார்னா, இல்லை அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதோடைய 2 மடங்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 2 மடங்குல இருக்காது, அதோடைய வேகம் வந்து 4 மடங்குல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்குண்டான ஆராய்ச்சியும் அவங்க நிறைய பண்ணி அந்த நியூட்டனுடைய ரெக்கார்டை அவங்க வந்து ஏற்கனவே உடச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியா இ தனியாக, எம் தனியாக, சி தனியாக, சி ஸ்கொயர் தனியாக பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இவர் தான் 1905 தான் நம்ம தலைவர் வராரு, யார், ஐன்ஸ்டீன் வராரு. இவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எல்லாமே ஒன்று தான், இயும் எம்மும் சியும் ஒன்று தொடர்புடையது அப்படின்னு இருக்கப்போல. அது எப்படின்னு பார்ப்போம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட, அதாவது இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு. அதாவது ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கப்போனா ஃபஸ்ட்டு அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா இயும் எம்மும் சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காப்புல. அதாவது ஈனா என்னது, ஈனா எனர்ஜி, ஆற்றல், எம் ஃபார் மாஸ், அதாவது ஆற்றலும் நிறைய சமம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காப்புல. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அவர் ஒரு மலைக்கு போயிருக்காரு. மலைக்கு போனோன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு லைட் வந்து பாஸ் ஆகிருக்குது. அப்புறம் தான் வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, இது வந்து இந்த லைட் பாஸ் ஆகுது, இந்த லைட் வந்து ஒரு நிறைய ஆற்றலையும் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி தான் சொல்லி ஈ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இதை வச்சு தான் நிறைய சயின்ஸில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஒரு அணுவை வந்து பிளக்கிறது, ஒரு அணுவை வந்து அணுகுண்டு செய்கிறது, அது எல்லாமே வந்து இந்த ஈ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை பேஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை முறியடிக்க மாதிரி உலகத்தில் எந்த ஃபார்முலாவும் கிடையாது. இந்த ஃபார்முலா தான் இன்றையும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய டவுட் வரும். இந்த மாதிரி வந்து எனர்ஜி, அப்புறம் வந்து மாஸ், ஸோ கான்ஸ்டன்ட் சி, ஒளியின் திசைவேகம் வந்து 3 லட்சம் ஒரு நாளைக்கு. ஸோ இதை பற்றி நிறைய டவுட்ஸ் வரலாம். ஆனால் நிறைய புக்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய புக்ஸ் வாங்கி படிங்க, இது ரிலேட்டடாக உள்ளது. ஏன்னா இந்த தியரி இன்னும் வந்து ரொம்ப வந்து எவாபரேட் ஆனது. நம்ம எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கி சொல்லியிருக்கிறோம். இதை பற்றி ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலுங்க பாலாசன். தேங்க்யூ, ஹேட்ஸ் ஆஃப்.